ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஆர்வித்தார். நான் இன்றைக்கு மட்டனில் ஒரு பிரட்டல் செய்ய போகிறேன். இப்போ அதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு, பச்சை மிளகாய், கருவேப்பிலையும் ரம்பலையும் தேசிக்காயும் எடுத்து வச்சிருக்கிறேன். மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1.5 டேபிள் ஸ்பூன், சில்லி பவுடர் 1.5 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம், சீரகத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இப்போ மட்டனோட மஞ்சத்தூள், சில்லி பவுடர், மல்லித்தூள், சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி அரை மணித்தியாலும் ஊற வைக்க போகிறேன். இஞ்சி பூண்டு பச்சை மிளகாய் வெங்காயம் இவ்வளத்தையும் தனித்தனியாக இடிச்செடுக்கிறேன். இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணுறேன். இப்போ அடுப்பில் சட்டியை வச்சு 50 மில்லிலிட்டர் எண்ணெய் விடுறேன். இப்போ எண்ணெய் சூடாயிட்டு கருவேப்பிலை போடுறேன். அதோட பெருஞ்சீரகத்தையும் சேர்க்குறேன். இதோட ரம்பலையும் சேர்த்து இடித்து மிக்ஸ் பண்ணதையும் சேர்க்குறேன். இதில் பச்சை வாடை போகும் வரைக்கும் நல்லா பொரிய விடணும். இப்போ பச்சை வாடை போயிட்டு இதோட மிக்ஸ் பண்ணி வச்ச மட்டனை சேர்க்குறேன். சேர்த்து நல்லா பிரட்டி கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா அவிய விடணும். இப்போ மட்டன் நல்லா அவிஞ்சு மசாலாவோட மிக்ஸ் ஆகி நல்ல வாசமாக இருக்குது. இதோட கருவேப்பிலையும் சேர்த்து தேசி புளியும் விடுறேன். இதோட மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா பிரட்டி விடணும்.
இப்போ சுவையான மட்டன் பிரட்டல் ரெடி ஆயிட்டுது. நீங்களும் இப்படி ஒரு முறை செய்து பாருங்கள். வித்தியாசமான ஒரு சுவையாக இருக்குது. மறக்காமல் ஆர்வித்தாரை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் தட்டி விடுங்க. இன்னொரு புது வீடியோவில் சந்திப்போம். நன்றி.